தமிழ்நாடு ஸ்டேட் போர்டினுடைய 10th +2 ரிசல்ட் எல்லாமே வெளிவந்துருச்சு. ஆனால் சிபிஎஸ்சினுடைய ரிசல்ட் இன்னும் வரல. ஏன்னா எப்போவுமே சிபிஎஸ்சி தான் முதல்ல ரிசல்ட் வரும், அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் போர்டு வரும். இப்போ வந்து சிபிஎஸ்சினுடைய +1 +2 பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10வது படிப்பு உட்பட. ஸோ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேப்பரெல்லாம் வேல்யூ பண்ணி அந்த ரிசல்ட் வெளியிடுறதுக்கான ப்ராசஸில் எல்லாமே ஈடுபட்டுருக்கோம். அதனால் இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக என்றைக்கு வந்து சிபிஎஸ்சினுடைய ரிசல்ட்டு, அதாவது பொதுத் தேர்வு முடிவுகள் 10, 11, 12 வகுப்புகளினுடைய பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போ வெளியிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. கூடிய விரைவில் அதுக்குண்டான தேதி அறிவித்து அந்த ரிசல்ட் வெளியிடப்படும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக சிபிஎஸ்சிலேருந்து தெரிவிச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் சிபிஎஸ்சி ரிசல்ட் சம்பந்தமான ஒரு அப்டேட் நியூஸு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ஏன்னா டிஎன்இஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அப்ளை